அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் இபிஎஸ் போட்டி, தொண்டாமுத்தூர் தொகுதிகள் எஸ்பி வேலுமணியும், மயிலம் தொகுதியில் சிபி சண்முகமும் போட்டியிடுவார் என அறிவிப்பு. அதிமுக வெளியிட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 16 எம்எல்ஏக்கள் பெயர். நட்சத்திர தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முதற்கட்டமாக அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மாறிய அதிமுக வேட்பாளர்கள் சிபி சண்முகம் மயிலம் தொகுதியிலும், KT ராஜேந்திர பாலாஜி சிவகாசி தொகுதியிலும் போட்டி. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு என தகவல். பாபநாசம், மணப்பாறை தொகுதிகளை மீண்டும் கேட்டிருப்பதாக கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. மருத்துவ காரணத்திற்காக 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லலாம். தேர்தல் அதிகாரிகளிடம் உரிய ஆதாரத்தை காட்டி பணம் கொண்டு செல்லலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. ஹெல்த் ரீசனுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா யார் அட்மிட்டட் இருக்காங்க அந்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப்ல கூட காட்டினது போதும் சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எல்லாத்துக்கும் அதை பற்றி சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது இன்னொரு வேண்டுகோள் எல்லாத்துக்கு, நீங்கெல்லாம் நல்லா விழிப்புணர்வு கூட கொடுத்துருக்காங்க. அப்போ கூட அப்படி கேரி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாமா? மாபெரும் சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. அன்புமணி நாளுக்கு பதிலளிக்க சென்னை உரிமைகள் நீதிமன்றம் உத்தரவு. தொகுதி மறுவரையறை செய்து மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 816 உயர்த்த மத்திய அரசு திட்டம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்ய தீவிரம். கோவிட் காலத்தை போல என பிரதமர் பேசியிருப்பது எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்களை மேலும் பீதிக்கு ஆளாகியுள்ளனர். பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வேதனை. சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசு செய்திகளை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையறையை கையில் எடுத்துள்ளது. சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையிலா இருக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,800 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. பார் வெள்ளி 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என எதிர்பார்ப்பு. கடந்த தேர்தலை போன்று திருவாரூரில் இருந்து பரப்புரையை தொடங்க மு.க. ஸ்டாலின் திட்டம். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 10 தொகுதிகளை இறுதி செய்ய குழு அமைத்தது தேமுதிக. தொகுதிகள் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து முடிவெடுக்க சுதீஷ் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. மத்திய பாஜக அரசின் புதிய மசோதாவால் திருநங்கைகளின் உரிமைகள் பறிபோகும் அபாயம். திருநங்கைகள் சட்டத்திருத்த மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மாமல்லபுரத்தில் நாளை மறுநாள் தாவேக வேட்பாளர்கள் அறிமுக விழா. முதற்கட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் விஜய். தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை என தெரிந்தால் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறது. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி வெறும் வெத்து வேட்டுதான் என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். காலத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்வது சில கட்சிகளுக்கு வாடிக்கை. அது இது ஒன்று. அவங்க ஆட்சிக்கு வரப்போவதில்லை.
விட்டுறா பார்க்க இதுலையா இது மாதிரி விட்டுறாங்க, அவ்வளோதான் அவ்வளோ. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உதவித்தொகை ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு இப்போதைய வாக்குறுதியை வெளியிட்டார் அகிலேஷ் யாதவ். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே எரிவாயு சிலிண்டர் கிடைக்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியை மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு. கர்நாடக மாநிலம் நிலோக்கலில் 11 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய சாலையின் அவலம். கை வைத்தாலே பெயர்ந்து வரும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. திண்டுக்கல்லில் வரத்து அதிகரிப்பால் வெங்காயம் விலை வீழ்ச்சி. செலவுகள் அதிகரித்துவிட்ட நிலையில் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் கவலை. வளைகுடா நாடுகளில் நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர 4 நாடுகள் தீவிர முயற்சி. எகிப்து, துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் ஆகிய 4 நாடுகள் ஈரானின் புரட்சிகர படையுடன் பேச்சு. உக்ரைனின் லிவிவ் நகரில் உள்ள புகழ்பெற்ற வரலாற்று மையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். புகழ்பெற்ற மையம் பற்றி எரிந்ததில் 13 பேர் படுகாயம். ஈரானின் பாதுகாப்பு கமிட்டி தலைவராக முகமது பாகர் ரோஸ்கர் நியமனம். இஸ்ரேல் தாக்குதலில் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் அதிபர் அலுவலகம் அறிவிப்பு. ஈரானுக்கு எதிரான போருக்கு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரை காரணம். பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் மீது படுகை போட்டு அதிபர் ட்ரம்ப் திடீர் பல்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒப்பந்தமானார் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்பென்சர் ஜான்சன். காயத்தால் நாதன் எலிஸ் விலகிய நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம்.